பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை. அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோடே கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்திலே பாருங்க எவ்வளோ திருக்காய் ஒரு உண்மையை மறைத்து எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதுக்காக தான் காவல் பண்ணப்பட்டு வச்சுருக்காங்க. இப்போ காவல் வச்சு பிரதான ஆசாரியர்கள் இந்த பரிசேயர்கள்லாம் அவங்க காவல் பண்ண வச்சுருந்தாலும் தூதன் வந்ததுமே அவங்க செத்தவர்களை போல ஆனார்கள். பாருங்க, அதுக்கப்புறம் அந்த மகதலேனா மரியாள் மற்ற மரியாளையும் தூதன் பிரத்யட்சமாய் தரிசனமாகி, நீங்கள் கலிலேயாக்க போங்க, சீசர்களுக்கு சொல்லுங்கள், அவர் அங்கே இருப்பார், இங்கே இல்லை உயிர்த்தெழுந்தார், இதெல்லாம் சொல்லி எல்லாம் முடிச்சு அவங்க போன பிறகு பாருங்க, அப்போ தான் அந்த அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர், அந்த காவல் காத்துட்டு இருந்த சேவகரில் அப்போ தான் அவங்க ஒரு அது வரைக்கும் செத்தவர்கள் போல் இருந்தவங்க அப்போ தான் ஒரு உணர்வு அவங்க நகரத்துக்குள்ளே ஓடுறாங்க. போய் நடந்த எல்லாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அவங்க அறிவிக்கிறாங்க, நடந்தெல்லாம் சொல்கிறாங்க. இவர்கள் மூப்பரோட கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, இப்போ இது இந்த சம்பவம் இப்படி நடந்திருக்கா, அதை அந்த காவல் சேவகர்லாம் கரெக்டாக தான் சொல்கிறாங்க. நடந்தது என்ன நடந்ததோ எல்லாத்தையுமே சொன்னாலும் இந்த மூப்பர்கள் எல்லாம் கூடி சேர்ந்து ஆலோசனை பண்ணி அந்த காவல் சேவகர்களுக்கு பணத்தை கொடுத்து இந்த மாதிரி சொல்லுங்கன்னு திருக்கா பொய்யானதா சொல்கிறாங்க. நாங்கள் நித்திரை பண்ணுகையில் இவங்களோட சீசர்கள் ராத்திரியிலே வந்து இயேசுவோட சரீரத்தை எடுத்துகிட்டு களவாக கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி, இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். பாருங்கள், இது அவங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா நாங்கள் சொல்லி அதை அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவங்க இந்த மாதிரி பிளான் பண்ணி இப்படி சொல்கிறாங்க. அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாக இருக்கிறது. பாருங்கள், இப்படி சொல்லி அந்த பணம் வாங்கிட்டு இந்த காவல் சேவகர்கள் சொன்னனால இப்போ வரைக்கும் இந்த யூதர்களுக்குள்ள இந்த மாதிரி தான் அவங்களுக்கு தாட்டு இருக்குது. 3ஆம் நாள் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற ஆழமான சத்தியம் அவங்க இருதயத்துக்குள்ளே போல அவங்க இந்நாள் வரைக்கும் அந்த சரீரத்தை இந்த சீசர்கள் களவாக கொண்டு போயிட்டாங்க. இப்படி தான் நம்பிட்டு இருக்காங்க. பாருங்கள், என் தேவ பிள்ளைகளை, சத்தியம் ஒன்று உண்மையான சத்தியமாக இருக்கும்போது சத்தியத்துக்கு விரோதமான பொய்யான காரியங்களும் அதே மாதிரியே டூப்ளிகேட் காரியங்கள் எழும்பும். பாருங்கள், அப்போ சத்தியத்துக்கு விரோதமாக பேசுகிறதுக்கு அந்த யூதர்களுக்குள்ளேயே இப்படி ஒரு பெரிய காரியங்கள் அப்போவே நடந்தது. பச்சை மரத்துக்கே அந்த காரியங்கள் என்றால் பட்டை மரம் நமக்கு ஏமாத்திரம். நமக்கும் இந்த மாதிரி நம்மளுடைய வேலை ஸ்தலத்திலே, நம்ம குடும்பத்திலே, நம்ம உறவுகள் மத்தியிலே, நம்ம சொந்த பந்தங்கள், நம்மளுடைய அறிமுகம் இல்லாதவங்க, அறிமுகம் உள்ளவங்க, யாராக இருந்தாலும் எந்த விதத்திலையும் சத்தியத்துக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டம் இருந்து கொண்டு தான் இருக்கும். பாருங்கள், நம்ம சத்தியம் உண்மையாக செய்யும்போது உண்மைக்கு மாறாக எதிராக செயல்படுகிற கூட்டங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனாலும் நாம் மனம் தளரக்கூடாது. சத்தியத்துக்கு நாம் உறுதியாக அதுக்கு நம்ம ஸ்டெபனாக நாம் நின்றே ஆக வேண்டும். நாம் அப்படி நிற்போம் என்றால் நமக்காக ஆண்டவர் பேசுவதற்கு வல்லவராயிருக்கிறார். சத்தியம் என்றாவது ஒரு நாள் அது கண்டிப்பாக அது உலகத்திற்கு பிரசித்தமாகும். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதை என்னதான் யூதர்கள் மத்தியில் மறைச்சு வைக்கலாம் நினைச்சாலும் உலகெங்கிலும் உள்ள எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக இந்த சத்தியம் இப்போது எவ்வளோ பிரசித்தமாயிருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தின்படியாக நாம் சத்தியத்தின் ஆழத்தை அறிய 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 நம்மளுடைய வாழ்க்கையிலே விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார், ஜெயம் தருகிற தேவனாக இருக்கிறார், வெற்றி தருகிற தேவனாக இருக்கிறார். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவரோடும் அடிமை என்னோடும் ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் சத்தியத்திற்கு முழுமையாக ஸ்டெபனாக நின்று நாம் குரல் கொடுப்போம் என்றால் நமக்காக வழக்காட தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நாம் இந்த சிந்தையோடு இந்த நாளில் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனை, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்க கர்த்தாவே. இந்த அருமையான நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை காணும்படியாக எங்கள் ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வர கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி 2025ஆம் வருடத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் தந்திரே, பலன் தந்திரே, சுகம் தந்திரே. நன்றி அப்பா. இந்த நாளில் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வதிங்க அப்பா.
பலப்படுத்துங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நீ நல்லவர் ஆண்டவரே. இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து துரத்துகிறேன். அப்பாலே போ சாத்தானே ரத்தலமா. ஹல்லேலூயா. தேவனை நம்பின பிள்ளைகளை ஒருபோதும் வெட்கப்படுத்துவதில்லை ஆண்டவரே, கைவிடுவதில்லை ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன். அப்பா, எங்கள் வலது கரத்தை பிடித்து நீங்கள் அழைத்து செல்கிறீர்கள். பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதி வளர்க்கறதுனாலே உன்னை தாங்குவேன் என்று சொன்ன தேவனே. இனிமேலும் தாங்குவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன் என்று சொல்லுகிற தேவனே. இந்த தப்பு வைக்க வல்லவராக இருக்கிற எல்லாருடைய கண்களை தயவு இறக்கம் கிருபை கிடைக்க செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் சமாதான தேவன் எங்களை தெய்வீக சமாதானத்தினாலே நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் ஆசீர்வதித்து உயர்த்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, மீதியை முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.